ஜெய் ஸ்ரீராம். பயத்திலிருந்து எப்படி வெளியில் வருது? பயம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அதோட மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சனத்தில் உங்களுக்கு பயங்கிறது கிடையாது. அடுத்ததை பற்றி, ஃபியூச்சரை பற்றி நினச்சாவோ இல்லை அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நினச்சா மட்டும்தான் இங்கே பயங்கிறதே நமக்கு வருது. அதாவது பயம்னா இந்த உடலுக்கு மட்டும்தான் பயம், இந்த உயிர் சக்திக்கு பயங்கிறதே கிடையவே கிடையாது. நீங்கள் எதையோ நடந்துருமோ, ஏதாவது என்னை தாக்கிருமோ, இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சிருமோ, இல்லை அடுத்தது நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன், ஏதாவது நான் அனுபவிக்காம போயிடணும், இல்லை வேற ஏதாவது ஒன்று நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது யாராவது என்ன தாக்கிடுவாங்களோ, இல்ல இருட்ட கண்டா பயம், இந்த மாதிரி எல்லாமே கற்பனை பண்ணினீங்க அப்படின்னா அது பயமா போய் முடியுது. இந்த தாட்டை நீங்க எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான வே. உங்களுக்கு பயம் வந்தது அப்படின்னா லைட்டா மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பயம் லைட்டா கம்மியாகிக்கிட்டே வரும். நீங்க பயத்திலிருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். இன்னும் பயமே இல்லாம ஆக்கணும், எனக்கு எதை பார்த்தாலும் பயமே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு மிக சிறந்த சக்தி வாய்ந்த பகவான் ஸ்ரீ ராமரோட ராமநாமத்தை நீங்க தினசரி வாழ்க்கையில சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பயங்கிறது உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது. ஜெய் ஸ்ரீராம்.